இந்த 2014வது வருஷம் வந்து நான் வந்து எர்ணாகுளத்தில் வந்து ஒரு ஹோட்டலில் கேஷியராக வேலை பார்த்தேன். என்னென்னா, மாலை போட சீசனில் வந்து நிறையா பேர் வந்து சாப்பிட வருவாங்க. அந்த மாதிரி சாமிகள் நிறையா வந்து சாப்பிட வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, இதே மாதிரி தான் என்ன பண்ணாங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10 பேர் பில்லு வந்து ஒரே ஆள் வாங்கிட்டார். ஒரே ஆள் வாங்கிட்டு அப்புறம் பே பண்ணதுக்குள்ளே கூட்டம் நல்ல கூட்டம். இந்த மாதிரி பில்லு கொடுக்கும்போது அவர் 2 பில்லை நைஸாக தூரம் எடுத்துகிட்டு 8 பில்லு மட்டும் பே பண்ணிவிட்டு போயிட்டார். அப்புறம் நம்ம நோட் பண்ணிட்டு பில்லு நம்பர் உண்டு, அதை நம்ம வந்து கூட்டமாக இருக்கனால கொஞ்சம் நோட் பண்ண முடியாமல் பார்க்கறதுக்கு தாமதமாகிட்டு இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பில்லு எங்கடே அப்படின்ட்டு இந்த பையன்கிட்ட வந்து இந்த சப்ளையர் பார்க்குறவங்ககிட்ட வந்து நம்ம கேட்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, பில்லு இருக்குது அப்படின்னு அவன் வேற ஒரு பில்லை நோட் பண்ணிட்டே சொல்லிட்டு இருந்தான். கடைசி என்னென்னா பில்லு போயிட்டு பில்லை கொண்டு போன பிறகு ஒன்றும் பண்ண முடியலை. திரும்ப எல்லாம் போயிட்டாங்க. கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம்னா பில்லை காணலேடேன்னு அந்த சப்ளையர்கிட்ட கேட்டோன்னா, நான் அது அநேகமாக அந்த சாமியார் கூட்டம் தானே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி பில்லு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்கும்போது சூப்பர்வைசர்லாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ ஓனர் வந்துட்டாங்க. ஹோட்டலோட ஓனர் வந்துட்டாங்க. வந்தோடனே என்னடே என்ன பிரச்சனை அப்படின்னா, அப்போது ஆனாச்சும் இந்த மாதிரி சாமியார் வந்தாங்க, வந்து சாப்பிட்டதில் வந்து 2 பில்லு மிஸ் ஆகிட்டு. அப்படியா? சரி, எவ்வளோ ரூபா பில்லு மிஸ் ஆகிட்டு அப்படின்னு கேட்டாங்க. இப்போ கேட்டேன்னா ஆனாச்சு வந்து 2 பில்லும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 600 கிட்ட போயிட்டு. அப்படியா? எந்த டேபிளு? அந்த டேபிள் தான். யார் சப்ளையரு? அந்த இவர்னு பார்த்தாப்புல. அப்படியா? சரி, இன்னைக்கு கார்த்திகை 1 சாமிமார் சாப்பிட்டு போயிருக்காங்க. அன்னதான பிரபுக்கு அன்னம் கொடுத்தா இருக்கட்டும்டா 1ஆந்தேதி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அதை விட்டுட்டாங்க. அந்த மாதிரி நல்ல ஹோட்டல் முதலாளிகளும் இருக்காங்க.